தனித்த நிலையில் மகரிஷிகளுடைய அருள் சக்திகளை கவர்வதற்கு நமக்கு திறன் இல்லை. கூட்டமைப்பாகத்தான் கவர்ந்து வளர்த்து கொள்ள முடியும். ஏனென்றால் குருநாதர் காட்டிய வழியிலே நான் உபதேசித்துக் கொண்டு வருகின்றோம். அகஸ்தியர் கண்டிருந்த உணர்வுகளையும் கலந்தே உங்களுக்குள் இணைத்துக் கொண்டு வருகின்றோம். நமக்கு முன் அகஸ்தியமா மகரிஷின் அருள்சக்தி இங்கே பரவி படர்ந்திருந்தாலும் அதை கவரக்கூடிய வலிமை நமக்கு வேண்டும். 1000 பேர் சேர்ந்து ஆலயத்தில் இருக்கும் ஒரு தேரை வடம் பிடித்து இழுத்துச் செல்கின்றனர். தனி ஒரு மனிதனால் அந்த தேரை இழுக்க முடியாது. இதை எதற்காக சொல்லுகிறோம் என்றால், மகரிஷிகள் அனைவரும் இந்த புவியின் ஈர்ப்பின் பிடிப்பை அறுத்த உணர்வுகளை அவர்களுக்குள் விளைய வைத்து, எந்த மனிதனுடைய ஈர்ப்பிற்குள்ளும் தான் சிக்காதபடி, இன்னொரு உடல் பெறாதபடி சப்தரிஷி மண்டலங்களாக விண்ணிலே வளர்ந்து கொண்டுள்ளார்கள். ஆனால் நாமோ இந்த புவியின் ஈர்ப்பின் பற்று கொண்டுள்ளோம். உடலின் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகியுள்ளோம். நம்முடைய எண்ணத்தால் அந்த மகா ஞானிகள் சக்திகளை கவர வேண்டுமென்றால் நமக்கு அந்த திறன் நிச்சயம் தேவை. அந்த திறனை பெறுவதற்காகத்தான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் உணர்த்திய அருள்வழிப்படி மகா ஞானிகளின் ஆற்றல் மிக்க உணர்வின் எண்ணங்களை உங்களுக்குள் இந்த உபதேசத்தின் வாயிலாக பதிவு செய்து, அந்த உணர்ச்சிகளை உந்தும்படி செய்து, அனைவரும் சேர்ந்து ஏங்கி பெறும்படி செய்கின்றோம். மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று ஏகமாக ஏங்கினால் 1000 பேர் சேர்ந்து தேரை வடம் பிடித்து இழுப்பது போன்று அந்த மகரிஷியின் சக்திகளை நமக்கு முன் கொண்டு வர முடியும். அவரவர்கள் எந்தெந்த விகிதாச்சாரப்படி என்ன வலுகொண்டு எண்ணி இயங்குகின்றீர்களோ அவரின் ஆன்மாக்களிலே இது கவரப்படும். ஆன்மாவிலே கலந்து சுவாசித்து அந்த அருஞான சக்தியை பெறும் தகுதி பெற்று ஞான வித்தாக அதை விளை வைக்க முடியும். அதைத்தான் குரு வழியிலே உங்களுக்குள் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தியானிக்கும் பொழுது அவரவர்கள் என்ன வலுவுக்கு ஏற்றாற்போல் மகரிஷின் அருள்சக்தி ஆன்மாவிலே கலப்பதை உணரலாம். எந்த அளவுக்கு உயர்த்தி எண்ணுகின்றீர்களோ நிச்சயம் உணரலாம். அதை நுகரவும் முடியும். அந்த அறிவின் தன்மைதான் உங்களுக்குள் இப்போது படைக்கப்படுகின்றது. யாம் உபதேசிப்பதை ஆழமாக பதிவு செய்து கொண்டால் உங்களில் அறியாத வந்த தீமைகளை அகற்ற முடியும். சாப நிலைகளை, பாவ நிலைகளை மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே மெய்ஞானிகளுடைய அருள் சக்திகளை கூட்டமைப்பாக இழுத்து கவர்ந்து எல்லோரும் அதை பெரும் தகுதி ஏற்படுத்துவதற்கே யாம் சொல்லும் இந்த தியான பயிற்சி. மகரிஷின் அருள்சக்திகளை வலுக்கொண்டு தியானித்து நாம் அனைவரும் நமக்குள் அதை பெறச் செய்வோம். ஆக யாம் உபதேசித்த நிலைகள் கொண்டு நீங்கள் எண்ணி ஏங்கி தியானிக்கும் பொழுது அந்த மகரிஷிகள் கண்டதை எல்லோரும் உணரும் பருவத்தை நீங்கள் பெறலாம். காட்சியாகவும் தெரியலாம், நறுமணங்களாகவும் உங்களுக்குள் வரலாம். ஆக உபதேசத்தை எந்த அளவிற்கு பதிவு செய்தீர்களோ நிச்சயம் அதை உணர முடியும், மனத்தால் உணர முடியும். கடந்த கால காட்சிகளை குருநாதர் எனக்கு எந்தெந்த இடத்தில் வைத்து எப்படியெல்லாம் காட்டினாரோ அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளையும் உங்களால் உணர முடியும். இதையெல்லாம் புது புது உணர்வுகளாக உங்களுக்கு தோன்றும். ஏனென்றால் நாம் இந்த தியானத்தை வழி நடத்துவோர்கள் கூட்டமைப்பாக அமைத்துக் கொண்டு மற்றவர்களுக்குள்ளும் இந்த சக்திகளை கிடைக்கச் செய்ய அது ஏங்கி தியானிக்கப்படும் பொழுது எந்த அளவிற்கு நாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நம் உணர்வுகளை பாய்ச்சுகின்றோமோ அந்த அளவிற்கு நம் ஆன்மா வலுப்பெறுகின்றது. ஆன்மா வலுப்பெறும் நிலையில் வரும் பொழுதுதான் நம் ஆன்மாவிலே அந்த மகரிஷின் அருள்சக்தியை இழுத்து கவர முடியும். அத்தகைய நிலையில் வரும் பொழுதுதான் நாம் தனித்த நிலைகளில் இந்த சக்தியை சந்தர்ப்பத்தில் எடுத்து வளர்த்து கொள்ள முடியும். அது தனித்த நிலையில் நாம் அந்த வலு கொண்டு வர வேண்டும் என்றால் கூட்டமைப்பாக அவசியம் நாம் தியானித்தே ஆக வேண்டும். கூட்டமைப்பின் மூலமாகத்தான் அந்த வலுவையும் நாம் பெற முடியும்.